அனைவருக்கும் வணக்கம். சென்னை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் நடைபெற இருக்கிறது. சென்னையிலிருந்து 61 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பரந்தூர் அப்படிங்கிற இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கூடிய அந்த கிராமத்துல 5714 ஏக்கர் பரப்பளவில் 20,000 கோடி ரூபாய் செலவில் 2030க்குள் ஒரு மிக பிரம்மாண்டமான இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை உருவாக்க இருக்கிறோம் என்று அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு தொடங்கிய நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 690 நாட்களாக பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய 14க்கும் மேற்பட்ட கிராமத்து மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். குறிப்பாக ஏகனாபுரத்தை சார்ந்த மக்கள். ஏன் இந்த மக்கள் இந்த விமான நிலையத்தை எதிர்க்கிறாங்க? இந்த மக்கள் விமான நிலையத்தை எதிர்க்கிறாங்களா, இல்ல விஞ்ஞான வளர்ச்சி எதிர்க்கிறாங்களா, இல்ல விமான நிலையமே வேண்டாம்னு சொல்றாங்களா, இல்ல இந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம்னு சொல்றாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நமக்கு புரிய ஆரம்பிச்சது. வெளியே இருந்து பரந்தூர் மக்களுடைய போராட்டத்தை பார்ப்பதற்கும் பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாய் உள்ளிட்ட இந்த கிராமங்களுக்கு சென்று அந்த மக்களோடு பேசி அந்த போராட்டத்தை தெரிந்து கொள்ளும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி ஒரு நாட்களாக நாம் நடத்திய அந்த கள ஆய்வின் அடிப்படையில் அந்த மக்கள் எதற்காக இந்த விமான நிலையத்தை, சென்னை பசுமை வெளி விமான நிலையம் என்று அழைக்கப்படுகிற அந்த விமான நிலையத்தை எதற்காக எதிர்க்கிறாங்க, இந்த 2 ஆண்டு காலமாக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது, அரசு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது, அந்த மக்கள் எப்படி நிற்கதியாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலியுடைய தொகுப்பு. நான் எந்த காணொலியுமே நீங்க தொடர்ச்சியா பாருங்க, இதை நண்பர்களுக்கு பகிருங்க அப்படின்னு சொன்னதில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கிட்டன அமுக்குன்னு சொன்னதில்லை. ஆனா இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும், நீங்கள் 3 வேளை சாப்பிடுவராக இருந்தால், நீங்கள் சோறு சாப்பிடுற ஆளா இருந்தா, நீங்க காய்கறி சாப்பிடக்கூடிய ஆளா இருந்தா, நீங்க உணவுப் பொருளை சாப்பிடக்கூடிய ஆளா இருந்தால் தயவு செய்து இந்த காணொலியை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல பல கிராமங்களை அழிக்க காத்திருக்கிறது இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட மத்திய மாநில அரசுகள். ஏன் கேடுகட்ட கேவலப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்யற அப்படிங்கிறது இந்த காணொலியை முழுமையா பாக்குறவங்களுக்கு தெரியும். சீமானும் அவருடைய தம்பிகள் இருக்கிற வர பரந்தூர் விமான நிலையம் வராது. இது சத்தியம். வராது, வரவிட மாட்டோம். எனக்கு 83 வயசாச்சு. சரி ஐயா, 83 வயசுல விமானத்தை எதிர்க்காத அப்படியா எதிர்ப்பான்? நல்ல வயல் தான் ஃபுல்லா எல்லாமே. இப்பதான் இந்த மாதிரி அந்த அடைச்சிக்கின்னு இருக்கு தூர் வாராமா அப்படியே. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஆயிரத்தி 1980 ஆண்டு முதல் சென்னையிலுடைய விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2007 ஆண்டு முதலமைச்சராக வந்த பிறகு இதே போல சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யணும், அது காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போதிலிருந்தே இந்த இடம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அப்ப சரியாக அந்த ப்ராஜெக்ட் கை கொடுக்கல. திருப்பி 2016 ஆண்டு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் வந்த பிறகு இது மீண்டும் புதுப்பிக்க துவங்கப்படுகிறது. புதிதாக விமான நிலையம் கட்டணும், இந்த விமான நிலையம் இடம் பத்தல அப்படின்னு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. திருப்பி 2019 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யணும், இல்ல புதிதாக ஒரு விமான நிலையத்தை உருவாக்கணும் சொல்லி இந்த பரந்தூர் அப்படிங்கிற இந்த இடத்துல விமான நிலையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வுகளை நிகழ்த்திருக்காங்க. அந்த ஆய்வு நிகழ்த்திய செய்தி ஒரு அரசு அதிகாரி மூலமாக கசிந்திருக்கிறது. அரசு நேரடியாக எந்த விதமான மக்களையும் சந்திக்கல, ஆய்வுகள் நிகழ்த்தல, ஒரு கலாய்வு நிகழ்த்தலாம் அப்படிங்கிற அந்த தகவல் மட்டும் வெளிவந்திருக்கிறது. உடனடியாக அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை அப்படி கடப்பல போறாரு. மீண்டும் 2021 ஆண்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்த உடனே, திமுக ஆட்சி வந்த உடனே இந்த விமான நிலைய திட்டத்தை புதுப்பிக்கணும் சொல்லி ஏற்கனவே பரனூர் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த விமானத்தை அமைப்பலாம் என்று திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா பரனூர்ல அமைக்காம பரந்தூர்ல அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 5714 ஏக்கர், 12 ஏரிகள்,
15 குட்டைகள், 17 குளங்கள், மொத்தம் 44 நீர்நிலைகளை 990 ஏக்கர்ல கூடிய முழுமையான நீர்நிலைகளை அழித்து 5714 ஏக்கர்ல 3500 ஏக்கருக்கு மேல விளை நிலங்கள், நன்சை புன்சை நிலங்கள், அதுல 1300 ஏக்கர் புறம்போக்கு நிலம், அந்த 1300 ஏக்கர்ல 900 ஏக்கருக்கு மேல நீர்நிலைகள். இந்த விமான நிலையத்துடைய வரைபடத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த வரைபடத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த வரைபடத்தை பார்க்கும் போதே நமக்கு இந்த விமான நிலையம் வந்தால் எவ்வளவு பெரிய பேராபத்து வரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும்.